குற்றவியல் நடவடிக்கைகளுக்கான சட்டக்கோவை திருத்தம் சட்டம் மூலம் அதேபோல் நீக்குதல் பல சட்டமூலங்கள் சம்பந்தமாக இன்று நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டவனாக உண்மையிலேயே எமது நாட்டை பொறுத்தளவுக்கு நீதித்துறை செயல்பாடுகளில் முன்னேற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் சொன்னால் அக்யூஸ்ட், அதாவது தற்பொழுது பாதுகாப்பு இப்பொழுது இருக்கின்ற இந்த அதாவது நீதிமன்றங்களிலேயே ஏற்படுகின்ற மரணங்கள், அதாவது துப்பாக்கி சூடுகள், அவ்வாறான வகையில் தடுக்கிறதுக்கு இது அந்த அவர்களுடைய பாதுகாப்புக்கு இது பிரதானமாக அமையும். அதாவது குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம்னா அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து டிஜிட்டல் முறையில் நீதிமன்றத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்கள் நீதிமன்றம் வராமலே அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய விதத்தில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விடயம், பாராட்டக்கூடிய ஒரு விடயம் என்ற அடிப்படைகளில் எதிர்காலங்களில் பல நாட்களின் அந்த அதுபோல் பாரிய செலவினங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் கொண்டு வர்ற செலவினங்கள், பஸ் பாதுகாப்பு உண்டு பார்க்கையில் பாரிய ஒரு செலவினமும் இதில் குறைக்கப்படும் என்பதன நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலே இதை கொண்டு வர்ற விடயம் பாராட்டக்கூடிய விடயம். அதே போல தான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் முக்கியமான ஒரு மக்கள் சார்ந்ததாக மக்கள் பலர் விரும்புகின்றார்கள். பலர் அந்த அமைப்புகள் இருக்கையில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீதி துறைகள் இப்போ உதாரணம் நான் இதை என்ன குறிக்கிட வர்றேன் என்றால், இலவங்குளம் புத்தளத்திலிருந்து இலவங்குளம் கூடாக மரிச்சுக்கட்டி கூடாக செல்கின்ற அந்த பாதை தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். நாங்கள் நீதித்துறையை கூடிய நீதியை நாங்கள் உண்மையிலே அவர்களுடைய ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நீதி சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே, எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் இந்த வழக்கு நடைபெற்றிருந்தாலும் கடந்த காலங்களில் அந்த பாதை துறப்பது சம்பந்தமாக பல சுற்றுவட்ட பேச்சுக்கள், கடைசியாக நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருக்கையில் அவர்களுடன் இது சம்பந்தமாக கதைத்தோம். அட்டர்னி ஜெனரலிருந்து வந்திருந்தார்கள். அப்பொழுதே அவர்கள் கையாண்ட விதம் அதில் ஒரு பிழையான ஒரு விதம்.